சில பெண்கள் அவமதிப்புகளை உதாசீனப்படுத்துகிறார்கள். வாழ்ந்தாக வேண்டும், ஜெயித்தாக வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கும்போது அவமரியாதைகளை பெரிதுபடுத்த கால அவகாசம் இருப்பதில்லை. உழைப்பால் உயர்ந்த சில பெண்களின் கதைகளை பதிவு செய்கிறது இந்த வார சுவடுகள். இது சத்தியவாணி முத்துநகர், சென்னை பெருநகரத்தின் உழைக்கும் மக்கள் வாழும் பல பகுதிகளில் ஒன்று. இங்கிருந்து மட்டும் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் இப்போது ஆட்டோ ஓட்டுகிறார்கள். தங்களுக்கு மட்டுமில்லாமல் தங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பொறுப்பேற்றிருக்கிற இவர்களில் சிலரது கதைகளை கேட்போம். கற்பகம் சாலை ஓரங்களில் பிறந்து வளர்ந்தவர் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுவதால் ஒரு வீட்டில் வாழும் வசதி அவருக்கு வாய்த்திருக்கிறது. நாங்க ரோட்ல தான் இருந்தோம். இப்பதான் வீடு இருக்கோம் ஒரு 4 வருஷமா. அதுக்கு முன்ன ரோட்ல தான் இருந்தோம். அதுக்கு முன்னவே நான் இந்த மீன் வண்டி 3 ரிக்ஷா வண்டியில அதுல லோடெல்லாம் ஏற்றுவோம், சவாரெல்லாம் பார்ப்போம். அந்த ஒரு தைரியம் நம்மளுக்கு, எனக்கு ஆட்டோ ஓட்டோன்னு ஒரு ஆசை அப்பத்துல இருந்தே. நாங்க ஒரு 10 ரூபாய் சாப்பிட்டா ஒரு 10 ரூபாய் டியூ பண்ணி எடுத்து வைக்கிறோம். ஏன்னா எங்களை நம்பி அவங்க அவ்வளவு பணம் கொடுத்து எங்களுக்கு வண்டி, எங்களுக்கு எங்க உற்றனர் உறவினர் யாரும் உதவி பண்ணல. ப்ளீஸ் சார் மூலமா எங்களுக்கு உதவி பண்ணாரு. அவர் பண்ண உதவிக்காக நாங்க அதை கட்டி தான் ஆகணும் அந்த டியூவை. அதனால மாசம் மாசம் கட்டுறோம். தேவராஜமுல் ஸ்ட்ரீட் இருக்கு சார், பூக்கடையாண்ட தேவராஜமுல் ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த தெருவுல தான் நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த தெருவுல தான். நாங்க 4 பேர் அக்கா தங்கச்சி 2 அண்ணன். ஆனா நாங்க எல்லாரும் ரோட்ல தான் இருந்தோம். நாங்க எங்களுக்கு கருத்து தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி பசங்க எல்லாம் பிறந்ததுலேருந்தே ரோட்ல தான் இருந்தோம். எங்க பசங்க கொஞ்சம் வளரவோ நாங்க வீடு வந்தோம். வீடு எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாரு உயிரோட. அடிக்கடிக்கு சண்டை போட்டு போனதுனால சரி போலீஸ்காரர்கிட்ட அவர் உதவி பண்ணாரு. எங்க பசங்க படிப்புக்கு மட்டும் உதவி பண்ணாரு. எங்களுக்கும் குடும்ப செலவுக்குன்னு மாசம் 1300 ரூபாய் கொடுப்பாங்க செலவுக்குன்ட்டு. ஏன்னா அப்ப நான் வண்டி ஆட்டோலாம் ஓட்டுறது கிடையாது. அப்போ மீன் வண்டியும் ஓட்டுவோம், பூவும் கட்டுவோம். கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வரும் ஜெயந்தி தனது சவால்களையும் பெருமிதங்களையும் பற்றி பேசுகிறார். எங்களுக்கு ஸ்டாண்டே இல்ல சார். நாங்க போட்டோல தான் வண்டி ஓட்டுறோம். ஸ்டாண்டே இல்ல எங்களுக்கு. ஸ்டாண்ட் எங்களால ஓபன் பண்ண முடியுமான்னு பாக்குற முடியல எங்களால. நாங்க கேட்கிற இடத்துல எங்களுக்கு கிடைக்க மாறுது நிறைய இடத்துல. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி அங்க போய் ஒரு ஆம்பளை ஸ்டாண்ட் ஓபன் பண்ண, பெண்கள் நாங்கள் எங்க இங்க ஒருத்தவங்க இந்த நம்ம சென்டர்ல பாஸ் ஸ்டேஷன்ல மட்டும் ஒரு லேடி மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க ஸ்டாண்ட் லேடிஸ். வேற எங்கேயுமே லேடிஸ் ஸ்டாண்டே கிடையாது சார். சென்னையில தர மாட்டாங்க. போய் கேட்டாலும் இல்ல. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி அவங்க இடம் பிடிச்சிடுறாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க ரன்னிங்லயே தான் இருக்க வேண்டியதா இருக்குது. தலைவலியே வந்தாலும் நாங்க எங்க ஸ்டாண்டா இருந்தா நாங்க தைரியமா படுத்து தூங்கலாம். நம்ம ஸ்டாண்ட் தானே, ஏன்னா பெண்கள் தானே இருக்கோம் அப்படின்னு. இப்ப நாங்க ஜென்ஸ் எல்லாம் கலந்துருக்கும் போது ஸ்டாண்ட் இல்லாத போது அங்க படுக்க கூட எங்க கூச்சமா இருக்குது. அவன் ரவுடியா இருந்தாலும் பொறிக்காத நம்ம பேசி தாழ்மையா போறவங்க தான் ஒரு டிரைவர், புரியுதுங்களா? அவன் ஒரு ரவுடியா இருந்தாலும் கொலைக்காரனா இருந்தாலும் அவனை ஏய் வா உட்காருன்னு சொன்னாலும் அவனுக்கு கோவம் வரப்போகுது. நம்ம தாழ்மையா வாங்க சார் உட்காருங்கண்ணா அன்பா இட்டுமே இறக்கி விட்டு வந்து இருக்கோம். சிலவங்களுக்கு அந்த டேலண்ட் தெரியாது. இது தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏர்போர்ட் நான் 1 மணிக்கெல்லாம் போயிட்டு வெளிநாட்டுக்காரங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன், டிராப் பண்றேன். நம்ம ஆர்மி குவார்டர்ஸ்ல இருக்கவங்களா நைட்ல கூப்பிடுவாங்க, 11:30 கூட கால் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிடுவாங்க, டெலிவரி ஆக கூப்பிடுவாங்க. சோ அதெல்லாம் நான் எடுத்துட்டு ஆம்பளை மாதிரி போயிட்டு வரேன் சார். பயம் கிடையாது. ஜெயா கடந்த 7 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி தனக்கான வாழ்க்கை செலவுகளை சமாளித்து வருகிறார். நான் வீட்டு வேலையை தான் செஞ்சிருந்தேன் சார் நான். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப வெளி உலகமே எனக்கு ரொம்ப தெரியாது எனக்கு. அப்போ ஆபீஸ்ல தான் நீ வண்டி ஓட்டுமா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு ஓட்ட முடியும் அப்படின்னா. அப்பயும் சொன்னேன் இல்ல சார் எனக்கு ரொம்ப பயம் வண்டினாலுமே, எதிர்க்க வண்டி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப போயிடுவாங்க. ரொம்ப வற்புறுத்தி தான் வண்டி கத்துக்கிட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை வண்டி ஓட்ட. ஆனா அவங்க சொல்லி இது பண்ணி ஓட்ட விட்டு அப்புறம் இப்ப எல்லா இடமும் தெரிய அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கு. இப்ப போவேன், தைரியமா போவேன். எத்தனை மணி யாருன்னா எமர்ஜென்சி கூப்பிட்டாங்கனாக்கா ஐயோ நம்ம லேடிஸ் ஆயிடுச்சு நம்ம எப்படி தனியா போறது அப்படின்னு நினைக்க மாட்டானே. யாரா இருந்தாலும் கதவை தட்டுவாங்க எனக்கு, அம்மா வாமா அப்படின்னு சொல்ல நான் போவேன். நானு அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க அப்படின்னு நான் போயிட மாட்டேன். வண்டி எடுத்துன்னு நைட்டு போட்டுதாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருந்துருவேன் நான் அர்ஜென்ட்டுக்கு.
மீட்டர் போட்டு யார் பாரு வர ரொம்ப பயம் புத்துறாங்க சார். மீட்டர் போட்டு தான் ஆகணும் அப்படி சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா செல் எடுத்து பிளாக்மெயில் பண்றாங்க. நான் வண்டி நம்பர் நோட் பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. நம்ம அவங்க கிட்ட எதுவுமே கஸ்டமர் எதுவுமே பேச முடியாது. அவங்க கிட்ட அன்பா பேசி அவங்க சார் நாங்க மீட்டர் காசு தான் கேக்குறோம், ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க சார், உங்க பொண்ணா இருந்தா தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க கிட்ட சாதுவா பேசினா அவங்களே சரிம்மா கையிலோட மீட்டர் போடுன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட சொன்ன உங்க பொண்ணு மாரி உங்க பொண்ணு கேட்டா கொடுக்க மாட்டீங்களா, ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்க சார், மீட்டர் ஒர்க் ஆகலங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள 10 ரூபாய் போட்டு கொடுத்துட்டு போவாங்க. கணவரால் கைவிடப்பட்ட மாலா ஆட்டோ ஓட்டுவதால் குழந்தைகள் நவீனாவையும் நரேஷையும் ஆங்கில மீடியத்தில் படிக்க வைக்க முடிவதாக சொல்கிறார். ஒரு 2 மணி இருக்கும். நான் பீச்ல இருந்து ஒரு சவாரி ஏத்திட்டு போகும்போது வந்து ஒரு பேசும்போது நல்லா தான் பேசினாங்க. சென்ட்ரல் போகணும்னாங்க ஒரு ஜென்ஸ். சரி நான் ஏறுங்க சார், நான் வீட்டுக்கு போனா ஒரு அண்ணன் கிட்ட சொன்னா இட்டுன்னு போறேன், நான் இட்டுன்னு போமான். நான் சிக்னல் வந்த பிறகுதான் தெரியும் அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு. சரி நான் சென்டர்ல விட்டுட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அவங்க நான்லாம் இல்ல பாருக்கு போகணும் இட்டுன்னு போங்க. நான் 2-3 பார் கிட்டன்னு போனேன். அங்க இல்ல அந்த பியர், வேற இடத்துக்கு போலான்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க குடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது எனக்கு. சரின்ட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. என்ன பண்ணலாம் எங்க இறக்கி விடலாம்னு நினைச்சிட்டே வந்தேன். அப்புறமா அந்த பெருமிட்ல ஒரு லாட்ஜ் இருந்தது, அங்க இருக்கும், நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நான் இங்க வெயிட் பண்றேன்னு சொன்னேன். அவர் இறங்கி போனாரு. சரி நான் என்ன இறக்கி விட்டு வந்துட்டேன். அது ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது வரைக்கும் வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் கம்பெனில வேலை செஞ்சா அது வந்து பசங்களை பார்க்க சின்ன பசங்க இருந்தாலும் பார்க்க முடியல. அப்புறம் ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆட்டோ ஓட்டணும்னு ஒரு எண்ணம் வந்தது. இப்போ வந்து 4th ஓட்டுறேன் சார். ஏன்னா அங்க வந்து ஸ்டாப்புங்க வருவாங்க, அவங்க ஏத்திட்டு போய் உள்ள விடுவோம். அங்க இருந்து கேன்டீன் சவாரி எல்லாம் பார்ப்பேன் சார். இந்த கால் டாக்ஸினால என்ன ப்ராப்ளம்னா நாங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு நாங்க கால் டாக்ஸிலே போயிடுவோமே, நீங்க இவ்வளவு அதிகமா சொல்றீங்களா, கொஞ்சம் நாங்க கால் டாக்ஸிக்கே போன் பண்ணி வர வச்சு போயிடுவோம். அந்த பிரச்சனை இருக்கு சார். அண்ணா சாலையில் அணிவகுக்கிறார்கள் இந்த ஆட்டோ பெண்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னோடி கோவிந்தம்மாள். 1996ஆம் ஆண்டிலேயே ஆட்டோ ஓட்டுநராக சென்னை வீதிகளில் அடியெடுத்து வைத்தவர் இவர். நிறைய வண்டி வச்சுட்டு இருந்தேன். ஒரு 15-16 வண்டிக்கு மேல வச்சிருந்தேன். டிரைவருங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. அது சரியானபடி கலெக்ஷன் வரலன்னும் போது சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்மளே ஓட்டுவோம், எல்லாம் கொடுத்துட்டு நம்மளே ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓட்டி பார்த்தேன். வண்டி நிறைய இருக்கும்போது அடிக்கடி மெக்கானிக்கு அது இது வேலை சொல்லுவாங்க டிரைவருங்க. அவங்களோட கூடவே போயிட்டு வந்துட்டு அப்படியே பழகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பையன்கிட்ட சும்மா எனக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு நாள் எனக்கு இப்படி ஓட்டணும், இப்படி கீர் மாற்றணும் அப்படின்னா உடனே அதை அன்னைக்கு ஓட்டிட்டு மறுநாள் நானே ஓட்டிட்டு போயிட்டு ஒரு போஸ்டில் இடிச்சு ஒரு லைட்டு உடஞ்சி அதுக்கப்புறமா நானே ஓட்ட ஆரம்பிச்சேன். முத சவாரியே வந்து சென்ட்ரல் தான் வந்தது. சென்ட்ரலுக்கு எனக்கு வந்து வழி தெரியலன்னும் போது ஆர்டர்ஸ் ரோட ஒரு 4 வாட்டி சுத்தி வந்தேன். கேட்டு திருப்பி 4 வாட்டி சுத்தி வந்தேன். 5வது முறை பார்ட்டியே வந்து என்னம்மா உனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதுங்க, இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அப்படின்னு. உடனே சரிம்மா வாமா நான் சொல்றேன், நீ முதல்ல என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது சார், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. சரி இந்த பக்கமா போயிட்டு நீங்க திரும்புங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடுத்துமே அவங்க சென்ட்ரல் எடுத்துமே இறக்கி விட்டு எவ்வளோன்னு கேட்டாங்க. 170 கொடுங்க சார் அப்படின்னு. சரின்ட்டு உடனே சந்தோஷமா ஒரு 200 ரூபாவா கையில வச்சுக்கோமா, நீ முத வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாங்கிக்கிட்டு மறுபடியும் இடம் தெரியாம அட்ரஸ் தேடிக்கிட்டு தான் வந்து வேலைச்சேரி வந்து சேர்ந்தேன். நான் வந்து முதல்ல ஒரு மாதிரி ரவுடிஸ் மாதிரி இருந்தேன். நான் ஆரம்பத்துல ஒரு மாதிரி ரஃபா பேசுறவங்களுக்கெல்லாம் நல்லா போல்டா பதில் கொடுப்பேன். எடுத்ததுமே கை நோங்குவேன், அடிப்பேன். அதனால வேண்டி என்னை பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஆரம்பத்துல எல்லாம். இப்ப அது வந்து நான் அந்த அளவுக்கு நானும் வந்து என்ன ஏஜ் ஆன பிறகு நானும் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டா எல்லாரோட போற மாதிரி இதாயிடுச்சு. ஆனா ஆரம்பம் வந்து ஸ்டார்டிங் கை வச்சிருவாங்க, கொஞ்சம் ரவுடிஸ் மாதிரி தான் இருந்தது. இங்க வந்து 40-45 இயர்ஸ் இருக்கேன், இங்கே இருக்கேன். அதாவது எனக்கு வந்து சென்ட்ரல் டு தாம்பரம் வரையிலும் நல்ல பழக்கம். எந்த இடத்துல போய் நின்னாலும் நான் என்னம்மா என்ன இவ்வளவு தூரம் எங்க வந்த அப்படின்ற அளவுக்கு எனக்கு எல்லாமே ஏரியா ஃபுல்லாவே பழக்கம். இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெச நகர் வரலாம் நல்ல பழக்கம். இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாம்பரம் வரையிலும், தாம்பரம் தாண்டி முடிச்சூர் வரல எனக்கு முடிச்சூர் படப்பை இந்த குடுவாஞ்சேரி அது வரலாமெல்லாம் நல்ல பழக்கம் இருக்கு.
மோஸ்ட்லி ஜென்ஸுங்க ரொம்ப விரும்பி வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியா போவேன் அப்படின்றதுக்காக அவங்க மனசுக்குள்ளார. ஆனா நான் போறது என்னமோ கொஞ்சம் வேகமா தான் போவேன். லேடிஸ் என்னமோ கொஞ்சம் லேடிஸுங்க ஏறினாங்களா கொஞ்சம் பொறுமையா போவேன். ஏன்னா மாசமா இருப்பாங்க ஏதாவது இருப்பாங்கன்றதுனால கொஞ்சம் பொறுமையா போவேன். ஜென்ஸுங்க போது அவங்க 10 மணிக்கு ஏர்போர்ட்ல நிக்கணும் அப்படின்னா இங்க 9:50 இங்க நின்றுட்டு 10 மணிக்கெல்லாம் நான் போகணும் போது அடிச்சு பிடிச்சி போக வேண்டியதா இருக்கும். அப்போ அந்த வேகமா போகும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது, ஓ அந்த அம்மா வண்டியில ஏறினாக்கா வேகமா போறாங்க, சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. காலையில 4:50 காலையில 5 o'clock முன்னாடியே வந்துருவேன். நான் 4:30 4:15 வந்துருவேன். ஈவினிங் வந்து 8:30 அப்படியே கொஞ்சம் மறுபடியும் அந்த கஸ்டமரை வெளில எங்கேயாவது போகணும் அப்படின்னா டைம் சொல்ல முடியாது. நைட்டு 10 மணி 11 மணியும் ஆயிடும் ஒவ்வொரு நேரம் வர்றதுக்கு. திட்டிகிட்டே இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. உனக்கு ஏமா இந்த வேலை, எங்கேயாவது உட்காந்து பூ கட்டி தின்னு இருக்கலாமே, இதுக்கு எதுக்குமா போற, எல்லாரும் திட்டுறாங்க, சித்திங்க எல்லாம் பேசுறாங்க அப்படி இப்படின்னுவாங்க. யார் பேசினாலும் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. நம்ம கஷ்டத்துக்கு நம்ம போறோம், எங்கேயும் போய் நம்ம திருடல ஏமாத்தல, நம்ம கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கொஞ்சம் அப்படியே சமாதானம் பண்ணுவோம். ஒன்றும் கவலை இல்லை, நம்ம வந்து ஆம்பளைங்களுக்கு நம்ம வந்து கீழே இருக்கக்கூடாது, நம்மளும் ஆம்பளைங்க மாதிரி நல்லா சம்பாதிக்கணும், நல்லா திறமையா இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட இதுவா நம்ம பாத்துக்கலாம், பயம் வேண்டியதில்லை. நாளைக்கு நம்ம 2 குழந்தைங்க இருந்தாலும் நம்ம விட்டுட்டு போனாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போகலாம் அப்படின்னு. புழுதி பறக்கும் இந்த சரக்கு பெட்டக தொழிற்சாலை மணலியில் இருக்கிறது. இந்த தொழிற்சாலையையும் இதை போல மேலும் 3 தொழிற்சாலைகளையும் நிர்வகித்து வருகிறார் வான்மதி. பெண்கள் செய்ய தயங்கும் கண்டெய்னர் நிர்வாகத்தில் தடம் பதித்து வரும் வான்மதி தான் வளர்ந்த கதையை சொல்கிறார். இங்க ஈவன் ஸ்வீப்பிங் கூட லேடிஸ் வரமாட்டாங்க இந்த மாதிரி பகுதிகளுக்கு, வெறும் ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆர்வம் தான் காரணம். வேலை கதை டிஃப்ரெண்டா இருக்கு, அது வரவேற்பு நல்லா இருக்குங்கிறதுனால எப்படியே இந்த தொழில கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். 2003 வெளியில வந்து தனியா ஆரம்பிச்சேன், மேக்வெல் கண்டெய்னர் கேர் அப்படின்னு. இப்ப அந்த வேலை தான். இப்ப பெண்கள் யாரும் இல்ல, அதனால இது தனி சிறப்பா உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க கண்டெய்னர் ஒரு நிறுவனத்துல ஒரு டைபிஸ்டா வேலைக்கு சேர்ந்து அதுல ஒரு GM அளவுக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தோ, ஏன் அந்த வாய்ப்பை நீங்க மறுத்தீங்க? இல்ல அப்படி இல்ல, பெண்கள்னாவே உங்களுக்கு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அந்த நேரத்துல சரியில்லை. நாங்க காதல் திருமணம் பண்ணிட்டு வந்ததுனால 2 வீட்டாருடைய சப்போர்ட் இல்ல, கையில குழந்தை இருந்தா. அப்ப டிரான்ஸ்பர் பண்ணினாங்க கோயம்புத்தூருக்கு, ரீஜனல் மேனேஜரா ப்ரொமோட் பண்ணி. அந்த சூழ்நிலையை நான் அதை ஒத்துக்கொள்ள முடியற சூழ்நிலை இல்ல, அதனால ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்தேன். வெளியில வந்து கணவருடைய ஒத்துழைப்பு கூட ஒரு 2 பேர், மொத்தம் 4 பேர் தான் நாங்க ஆரம்பிச்சோம் அந்த கம்பெனியை. முதல்ல வந்து வர கண்டெய்னர்ஸ்ல ரிப்பேர் பண்றது. இப்ப என்கிட்ட 30 பேர் இருக்காங்க, 4 இடங்கள்ல ஃபேக்டரி இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இதுல பெண்களுக்கு ரொம்ப முக்கியமா இன்னைக்கு தேவைப்படுறது அப்படிங்கறது ஒரு சவாலை எப்படி எதிர்கொள்றது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இணையா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு தொழில் முனைவோரா ஒரு பெண் வரும்போது பல்வேறு விதமான தடைகளை சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க பெண்ணா இருக்கப்பட்டதுனால ஏதாவது பிரத்யேகமான பிரச்சனைகள் இருந்தது? நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, குழந்தைகளுக்கு எப்படி படிக்கணும், எவ்வளவு மார்க் வாங்கணும், பக்கத்து வீட்டு பிள்ளையோட நிறைய படிக்கணும் அப்படிலாம் சொல்லி தரோம். பட் ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்றது, ஒரு விஷயம் செய்யும்போது தோல்வி அடைஞ்சிட்டு அந்த தோல்வி எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது நம்ம சொல்லி தர்றது இல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்பா என்ன வந்து பெண்ணாவே வளர்க்கல. அந்த வயதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் என்னென்ன வேலை பண்ணுவாங்களோ எல்லா வேலையுமே எனக்கு சொல்லி கொடுத்து, அது மாதிரியான நல்ல பேசிக்கா கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. எனக்கு ஒரு 10 ஆண்கள் இருக்கிற இடத்துல போய் நான் சர்வசாதாரணமா வேலை பண்ணிட்டு வந்துருவேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆண் பெண் 2 பேருக்குமே சூழ்நிலையால நிறைய பிரச்சனைகள் வரும். பட் பெண்ணுக்கு எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்த எதையுமே அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. மேபி அதனால கூட சொல்லலாம். இப்போ ஒரு தொழில் முனைவோரா ஆரம்பிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம எப்படி இந்த ரிஸ்கை நம்ம எதிர்கொள்ள போறோம், ஒருவேளை இந்த தொழில் வந்து நஷ்டம் அடைஞ்சதுன்னா நமக்கு என்ன பேக்கப், என்ன மாதிரியான உத்தரவாதத்தை நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இந்த கண்டெய்னர் கேர் நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரியான கேள்விகளை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? இல்ல, ஒரு நீங்க கண்டெய்னர் வேலை இது வந்து கொஞ்சம் பெரிய ரிஸ்கி ஜாப் சொல்றீங்கல்ல, நீங்க சாதாரண ஜாப் எடுத்துட்டா கூட பேசிக் வந்து பினான்சியல் ப்ராப்ளம் அது கண்டிப்பா 100% எல்லாருக்குமே இருக்கும்.
நான் டிகிரி ஹோல்டருங்கிறதுனால விமன் என்டர்பிரனர் அந்த பேசிஸ்ல வந்து பேங்க் சப்போர்ட் பண்ணாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியலி நான் கொஞ்சம் சவுண்ட் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரௌண்டிங்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். நீங்க இந்த ஏரியாவே பாக்குறீங்க இல்லையா, இங்க வந்து தனியா நின்று தொழில் பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆரம்பத்துல எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இப்ப ஒரு எழுதப்படாத சட்டம் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிமோட் ஏரியால ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சீங்கன்னா சுத்தி இருக்கிற மக்களுக்கு நீங்க வேலை கொடுத்தே ஆகணும். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. லோக்கல் அரசியல் ஆளுங்களா இருக்கட்டும், இல்ல அந்த ஏரியால ஒரு தாதாக்கள்னு இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே நல்லவங்களோ கேட்டவங்களோ, அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. ஆரம்பத்திலே எனக்கு அந்த பிரச்சனைகள் வந்தது. எங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுத்தாதான் இங்க ஃபேக்டரி ரன் பண்ண முடியும், நைட்ல ட்ரெயிலர்ஸ் வரக்கூடாது, பக்கத்துல வீடுகள் இருக்கு, நீங்க கட்டிங் வெல்டிங்ட்டு நைட்டெல்லாம் வேலை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் வந்தது. இதுக்கும் பேசிக் வந்து தைரியம் தான். நான் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்கல, பணிஞ்சும் போகலன்னு தான் சொல்லணும். நான் ஒரு தொழில் பண்ண வந்திருக்கேன், நியாயமா பண்றேன், எந்த இல்லீகல் கிடையாது. நான் ஒரு 30 குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். 30 குடும்பங்கள் என்ன நம்பி இருக்கு. நான் இங்கதான் வேலை பண்ணுவேன், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்கிற மாதிரி முதல்ல ஒரு மோதல் வந்தது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வருவாங்க, ஃபேக்டரி வாசல்ல வந்து படுத்துருவாங்க, தண்ணி வச்சுட்டு உள்ள வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல. நான் போயிட்டு ஒரு போலீஸ் போர்ஸையோ அந்த பிரமுகருக்கு ஆப்போஸா இன்னொரு பிரமுகர் எல்லாம் கூட்டிட்டு வரல. நான் போய் நின்னு பேசினேன். இங்க பாருங்க, நான் தனியா ஒரு பொம்பளை தனியா வேலை பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு பேர் வச்சு பண்ணிருக்கேன், நீங்க வந்து பாருங்க, உள்ள ஏதாவது தப்பு நடந்தாலோ இது பிரச்சனை ஏதாவது இருந்தாலோ நீங்க வாங்க என்கிட்ட வம்புக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபேஸ் பண்ணது. போய் நின்ன எதிரில நின்ன, நான் தான் இந்த வேலை பண்றேன், நான் அது இப்படிதான் 24 மணி நேரம் வேலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களை ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு இப்ப பிரச்சனைகள் ஒண்ணு இல்லை. இந்த இடத்துல நான் 10 வருஷமா ஃபேக்டரி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு எந்த விதமான லோக்கல் ப்ராப்ளமும் இல்லை. இது தைரியம் தான் அடிப்படைன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு எந்த விதமான தொழில் முனைவோருக்கும், அது குறிப்பா இந்த மாதிரியான ஒரு புதிய ஒரு ஏரியால தொழில் பண்ணணும்னு முனையும் போது அதுல வந்து தைரியம் தான் மிக அடிப்படையான தகுதி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல சார். எப்பயுமே எந்த இடத்துலயுமே நீங்க குட்ட குடிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு லேடின்னா என்னப்பா இது ரவுடிங் இருக்கிற ஏரியா, எல்லாம் ஆண்களை ஆம்பளைங்களை வச்சு வேலை பண்றாங்க, ஒரு பொம்பளை தானேங்கிற அலட்சியம். நான் ஆண்களை தப்பா சொல்லல, இப்ப இருக்கிற சமுதாயம் அப்படிதான். பெண் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு கேள்விக்குரியும் கண்டிப்பா இருக்கு. அது எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கும். நீங்க இந்த இண்டஸ்ட்ரின்னு எடுக்காதீங்க, சாதாரண ஒரு தள்ளுவண்டிக்காரங்க கூட பொம்பளை கடை தானே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. சினிமா நடிகை எடுத்துக்கோங்க, பெரிய இண்டஸ்ட்ரியில யார் எடுத்துக்கிட்டாலும் பெண்கள்னாவே ஒரு ஒரு பார்வை ஒரு மாசம் ஒரு படி கொஞ்சம் கம்மியா தான் பாக்குறாங்க. அது இல்லன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் ஆரம்பத்துல. நான் வந்து ஆரம்பத்துல எடுத்து ரொம்ப தெளிவா இருந்தேன், நான் பொம்பளை இல்ல, கண்டெய்னர் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் வான்மதி இஸ் நாட் எ ஃபீமேல் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நீங்க எந்த வேலை, இப்ப நீங்க இந்த கண்டெய்னர்ல ஒரு ஆணையும் கூப்பிட்டு, கம்பெனி வச்சிருக்க ஒரு ஆணையும் கூப்பிட்டு என்னையும் வச்சு கூப்பிட்டீங்க, நான் பெர்ஃபெக்டா பண்ணுவேன். அந்த இது எனக்கு இருக்கு, அந்த ஆளை விட நான் பெர்ஃபெக்டா பண்ணுவேன். அதை நான் ஆரம்பத்துல ப்ரூவ் பண்றதுக்கு போராட்டங்கள் இருந்து, பட் ப்ரூவ் பண்ணினேன். அதுதான் காரணம். நீங்க வந்து எந்த இடத்துலயும் ஐயோ பெண் கிட்ட ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது எல்லாத்தையுமே புறம் தள்ளணும் என்ன பொறுத்த வரைக்கும். நான் கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல நைட்டு 10 மணி ஆகும், வீட்டுக்கு போகணும், என்கிட்ட வண்டி இல்லைன்னா வேலை செய்யறவங்க யார் வண்டியில அது ஏறி போயிட்டே இருப்பேன். ஐயோ வண்டியில ஏறுறோமே, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இது எதுவுமே நான் என்னுடைய பார்வை தெளிவு, என்னுடைய பாதை போயிட்டு இருக்கு நேரா, சுத்தி இருக்கிற எதுவுமே நான் கண்டுக்கல. மேபி அது கூட காரணம் இருக்கும். நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும் சார். ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேசுறதுக்கு அங்க ஒண்ணு இருக்காது. ப்ரூஃப் பண்ற வரைக்கும் தான் இந்த தடங்களும் தயக்கமும் போராட்டங்களும். ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. சில நேரங்கள்ல சில புதுமையான முயற்சிகள் ஒரு தலைமுறையோட நின்று அடுத்த தலைமுறை அதை மறந்து போறது அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு அப்படியான ஏதாவது? இல்ல சார், இது வந்து நம்ம பெருமையா சொல்லிக்கலாம், இது நம்ம தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. பட் என்னோட பெண் வந்து இதுக்கு வரத்துக்கு விருப்பப்படல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படல. ஏன்னா நான் நிறைய வெளியில பெருமையா முதல் பெண் இவ்வளவு சாதனை பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். பட் குடும்ப அளவுல நான் நிறைய இழந்திருக்கேன். என்னுடைய கை குழந்தையா இருக்கும்போது அந்த சந்தோஷங்கள் நிறைய இழந்திருக்கேன். நிறைய குடும்ப விழாக்கள் இழந்திருக்கேன். நிறைய சொந்தங்கள், பேசிக்காவே சொந்தம் இல்ல எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த சொந்தங்கள் கூட எங்களால காப்பாத்திக்கிற அளவுக்கு என்னால் நேரம் ஒதுக்கிக்க முடியல. இதெல்லாம் என்னுடைய பெண்ணே வந்து பரீட்சை சமயம் கூட இருக்கும் நான் இருந்தது இல்ல. அவ 90% மார்க் எடுத்து பாஸ் பண்ணி மெரிட்ல போனா, பட் ஒரு பரீட்சைக்கு கூட நான் பக்கத்துல இல்ல. அந்த சமயம் எனக்கு ஏதாவது வேலை இருக்கும். அந்த பாதிப்பு என் மனசுல இருக்கு.
என் பெண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னால மனசு ஓரத்துல எனக்கே என் பொண்ணுக்கு இந்த வேலையை கொடுக்க வேணான்னு ஒரு, ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் இருக்கு, நான் நிறைய அவமானங்கள் இருக்கு, இல்ல நிறைய அவமதிப்புகள் இருக்கு. அவமானங்கள் இருக்கு, அவமதிக்கிறது மத்தவங்க, இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல எனக்கு இருந்தது. பட் நம்ம பிள்ளை அந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. பட் இப்ப என் கூட இருக்கிறவங்கள, என்கிட்ட 30 பேர் இருக்காங்க, அதுல இருக்கிறவங்கள நல்லா ட்ரெயின் அப் பண்ணி, இப்ப நான் ஒரு 1 மந்த் இல்ல அப்படின்னா என் கம்பெனி வந்து அவங்க கரெக்டா நடத்துற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்கிட்ட இருக்கிறவங்க நான் இல்லைன்னா கூட இந்த கம்பெனி நடத்துற அளவுக்கு கேப்பபிள் பர்சனா நான் ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன். ஓகே, அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க சொன்னீங்க, இந்த உறவுகள் சொந்தங்களை வந்து தேடக்கூடிய விஷயங்கள்ல நான் பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஆனா நீங்க வந்து தொழில் ரீதியா ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமைதியை, பெரிய ஒரு நிம்மதியை தருதா, இல்ல இன்னமுமே நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு டைம் இந்த தொழிலுக்கு கொடுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு டைம்ல அப்படி சிந்திச்சிருக்கீங்க? இல்ல சார், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பெண்கிறதே நான் இங்க முன்னிலைப்படுத்தவே விரும்பல. இது எனக்கு விதிக்கப்பட்ட வேலை, இது நான் இதை செய்யறேன். இதுல ஆண் பெண்கிற வேறுபாடு நான் காமிக்கிறேன். ரெண்டாவது, ஏதாவது ஒரு வேலையோ இல்ல ஒரு டெண்டர் விட்டுருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் நான் பெண்கிறது முன்னிலைப்படுத்தவே மாட்டேன். அது நான் விரும்பவும் இல்லை. இவங்க பெண், அதனால இவங்களுக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு யாரும் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, என்னுடைய கேப்பபிள் என்ன தெரிஞ்சாதான் அந்த வேலையை நான் அப்ளையே பண்றது. அதனால பெண்கிறதுனால வந்து இந்த வேலை வந்துச்சு, என்ன எல்லாரும் முன்னிலைப்படுத்துறாங்க. இப்ப ஒரு சக்சஸ்க்கு அப்புறம், அதுக்கு முந்தி பெண் தானேங்கிறது, பட் சக்சஸ்க்கு அப்புறம் ஒரு பெண் பண்ணிருக்காங்களேங்கறத வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. இருந்தாலும் இந்த சந்தோஷம், இந்த முன்னிலைப்படுத்துற வெற்றிக்கு அடியில பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகள் இருக்கு. அது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. என்னுடைய குடும்ப இதுலயும் சரி, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா என்னுடைய பெண், அது மீடியால சொல்லலாமான்னு தெரியல, என்னுடைய பெண் பெரிய மனுஷியானது விழா கூட என்னால கூட இருக்க முடியும். அந்த நேரம் வந்து என்னுடைய வெளி வேலைகள், நான் வெளியில போறது, வெளியூர்ல ப்ரோக்ராம், அப்படி இருந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் பிசினஸ் லேடி, ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண், ஒரு சாதாரண அம்மாவா பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வழிகள் இருக்கு. என் குழந்தை இப்ப கூட என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் போன் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. மதாந்திர பிரச்சனைகள்னா கூட அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா, என்கிட்ட சொல்ல மாட்டா. அந்த வருத்தம் எனக்கு உண்டு. நான் கேட்பேன், என்கிட்ட சொல்லிருக்கலாமா, ஏன் என்கிட்ட சொல்லணும்? அம்மா நீங்க அப்ப டிரைவர்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, கண்டெய்னர்ல மேல நின்றுட்டு இருப்பீங்க, இல்ல கார் ஓட்டிட்டு இருப்பீங்க, எப்படி உங்ககிட்ட சொல்றது? அதனாலதான் அப்பா கிட்ட சொன்னேன். இது வந்து வெளியில இருந்து பாக்கலாம், ஏன்னா ஒரு அம்மா கிட்ட ஒரு பொண்ணு பேசுறதுன்னு விட்டுருவீங்க. பட் அது ரொம்ப உணர்வுபூர்வமா பார்க்கும்போது அந்த வலி கண்டிப்பா இருக்கணும் ஒரு அம்மாவா. இது ஒரு ஜெயிக்கணுங்கிற உங்களுடைய வெறி தான் உங்களை இவ்வளவு பெரிய வெற்றிக்கு கொண்டு வந்தது. அது கண்டிப்பா இருக்கு. நாங்க காதல் திருமணம் ஒண்ணு, அப்ப வந்து 2 பேருமே 2000-3000 சம்பளத்துலதான் வேலைக்கு இருந்தோம். நிறைய பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் இருந்தது. ஏதாவது ஜெயிச்சாகணும். நீங்க இதுதான் உன்னுடைய குறிக்கோள், நீ போய் இந்த வேலையை பண்ணி ஜெயின் சொன்னீங்கன்னு யாரும் செய்ய மாட்டாங்க சார். பட் செஞ்சுதான் ஆகணும். இந்த வேலையை நீங்க செஞ்சாதான் நாளைக்கு சாப்பாடுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வச்சுக்கோங்க. யார் வேணாலும் என்ன வேலை வேணாலும் செய்வாங்க. இப்ப நீங்க எதுவுமே இல்ல, நீ அடுத்த வேலை உனக்கு சாப்பாடுக்கு நீனே சம்பாரிச்சுக்கோன்னு சொல்லி பேப்பர் பொறுக்கி கூட விற்கிறதுக்கு தயாரா இருப்போம். தப்பான வழிக்கோ இல்ல வந்து இல்லீகல் பிசினஸ்க்கு போகாம அடுத்த வேலை சாப்பாடு நீ சம்பாரிச்சுக்கோன்னு சொன்னீங்கன்னா வேற வழி இல்லைன்னா பேப்பரை பொறுக்கி கடையில போட்டு அந்த பைசா வாங்கி சாப்பிடறதுக்கான நிலைமை எல்லாருக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. யாருக்காவது இந்த நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிக்க முடியும். அந்த நிலைமை எங்களுக்கு இருந்தது. எந்த சப்போர்ட்டும் இல்லாம, பினான்சியல் சப்போர்ட் இல்லாம, மாரல் சப்போர்ட் இல்லாம, அப்ப எங்களுக்கு வந்து அடுத்தது ஏதாவது பண்ணி ஆகணும், சர்வைவல் பண்ணி ஆகணும், கையில குழந்தை இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்ததுனால அந்த வெறி தான் நீங்க சொன்ன மாதிரி பேசிக் வெறி, ஜெயிச்சாகணும். 2 வீட்டையும் எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பினான்சியலா இவங்க இல்ல, இவங்க கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவாங்கன்னு எங்க காது படவை பேசினதெல்லாம் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற வெறி இருந்தது. ஆண்களுக்காக இந்த வெறி கொஞ்சம் மங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளியில எல்லாம் போயிட்டு. பட் பெண்கள் வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை எப்பாடுபட்டாலும் செஞ்சிருவாங்க. அதை தான் நான் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன்.